ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா போறவங்க ஒடிஷாவுக்கு சுற்றுலா போகாம இருக்க மாட்டாங்க. அப்படி என்னதான் அங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம சென்னை டு ஒடிஷாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வருக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணிடணும். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 10,000 to 15,000 ரூபாய்க்குள்ள வந்து வரும். இங்க நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு 2 நைட்டு 3 பகல் இருந்தா மட்டும் போதும். நாங்க சென்னையில இருக்கக்கூடிய டிராவலிங் ஹாலிடேஸ் அப்படிங்கிற டிராவல்ஸ் மூலமா ஒருத்தருக்கு 12,500 ரூபாய் பேக்கேஜ்ல நாங்க போயிருந்தோம். இந்த காஸ்ட்டுக்கு நம்மள ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் டிராப், 2 நைட்டு பூரியில வந்து ஸ்டே வித் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களுக்கு நம்மள கார்லயே கூட்டிட்டு போய் சுத்தியும் காமிச்சிருவாங்க. இந்த ஒடிஷாவுல பூரியில இருக்கக்கூடிய அந்த ஜெகநாத் டெம்பிள், கொனார்க்ல இருக்கக்கூடிய சன் டெம்பிள், புவனேஸ்வர்ல இருக்கக்கூடிய லிங்கராஜா டெம்பிள், இது தவிர டபுளகிரி சாக்ஷி கோபால் கோயில், ராம்சண்டி டெம்பிள், சந்திரபாகா பீச், கோல்டன் பீச்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு நம்மள கூட்டிட்டு போய் சுத்தியும் காமிச்சிருவாங்க. நீங்க ஒடிஷா சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிராவலிங் ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீடைல் வந்து கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணீங்க. இந்த மாதிரி சுற்றுலா பத்தின சூப்பரான வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.